அனைவருக்கும் வணக்கம். நான் தரிசினி. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஓட்டு கொழுக்கட்டை சுட போறோம். வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போறதுக்கு முதல் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோ போகிறோம். இவ்வளவு நாளும் வீடியோ சமையல் செய்து போடல. நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காய்ச்சல் வந்து கிடந்ததால அதெல்லாம் போடாமல் இருந்தேன். அதுக்கு முதல் 2 வீடியோ போட்டது காய்ச்சலோட தான். இப்போ தான் காய்ச்சல் நல்லா போயிருக்கு. நீ தான் வீடியோ போடுவேன். போட்டு கொழுக்கட்டைக்கு சோடாத்தூள் கொஞ்சம் போட்டாலும் சரி வரும். கொஞ்சமாக போட்டால் காணும். அடுத்தது உப்பு. உப்பும் சோடாத்தூளும் போட்டு தண்ணி ஊற்றி பிணையணும். தண்ணி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாச்சு. கொஞ்சம் வந்து பிணையணும். இப்போ பிணைஞ்சு முடியுது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுவோம். மூடி வச்சு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சுட்டாச்சு. சர்க்கரையை எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து எடுப்போம். கரையை வச்சு தேங்காய் பூ சுண்டுறதுக்கு கரைஞ்ச ஒரு தேங்காய் போட்டா தேங்காயை போடுவோம். கரைஞ்சி கலர் தெரியாது. இந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விட்டு இந்த கரையை வச்சு காய்ச்சி எடுப்போம். காய்ச்சி எடுத்து தேங்காயை கொட்டணும். தேங்காய் பூ கொட்டு. இப்போ சர்க்கரை நல்லா காய்ச்சி பட்டுட்டு கரைஞ்சிட்டு நல்லா தேங்காய் பூவை போடுவோம். போட்டு சுண்டுவோம். கொழுக்கட்டை ஓட்டு கொழுக்கட்டை சுடுறதுக்கு தேங்காய் சுண்டுறேன். கச்சான போடுவோம். கச்சான போட்டு சுண்டணும். அடுத்தது கயிறு போடணும். கச்சான போட்டாச்சு. அடுத்தது கயிறு போட்டுடும். கயிறையும் போட்டு அடுத்து வந்து இது வந்து காட்டுங்க. இது வந்து மிளகுத்தூள்
மிளகுக்கு நிறைய போடணும், உழைப்பாரிக்கணும். இனிப்புக்கு மிளகு போட்டா நல்லா இருக்கிறது. ஏலக்காய் இடிச்சு வச்ச ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் சுண்டுவோம். சீனி கொஞ்சமா போட்ட மஞ்சள்னா சரி. ஏனண்டா இது போட்டிருக்குதானே, சர்க்கரை போட்டிருக்குதானே, கொஞ்சமா போட்ட மண்டா இருக்கு. இப்போ போட்டு சுண்டி போட்டு வச்சுனா சரி. சீனி கரைய எல்லாம் ரெடி ஆயிட்டு இது கொழுக்கட்டை சுடுற வேலை. ஓட்டு கொழுக்கட்டை கோதுமாமா நேரத்தோட கல்லு கொழுக்கட்டை அவிச்சது காட்டிருப்போமே. இப்ப அது அரிசி மாவுல, இது ஓட்டு கொழுக்கட்டை. எடுத்துக்கொண்டா தேங்காய் பழம் வைப்போம். பச்சானெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு. கோதுமாமா ஓட்டு கொழுக்கட்டை நல்லா தான் இருக்குது. அரிசிமா கொழுக்கட்டையை விட, அரிக்கிற கொழுக்கட்டையை விட கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்குது. மண்சட்டியில சுடணும். ஏன்னா மண்சட்டி இல்லை, எல்லாரையும் அதில் சுட்டுருக்கலாம். இதை பிரட்டுறோம். பிரட்டி அடுத்த பக்கம் விடுவோம். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி போடணும் பாருங்க. மண் சட்டி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. மண் சட்டியில விடணும் வேணா. மண் சட்டி இருந்த இது சட்டி உடஞ்சி இறக்க முடியுதானே? இப்போ இறக்க வருது. கொழுக்கட்டை சுட்டு முடிஞ்சு இனி சாப்பிட்டா சரி. நீங்களும் சரி பாருங்க, மாதிரி ஓட்டு கொழுக்கட்டை சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து போட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.